வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட், நம்ம அரசியல்னா நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசிடலாம். ஆனால் பட்ஜெட் அப்படிங்கும்போது நிறையா நிபுணர்களுடைய கருத்து அதெல்லாம் உள்வாங்கி தான் நம்ம பேசணும். அதனால தான் லேட்டாக பேசுகிறோம். இருந்தாலும் இந்த பதிவை பேசணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க, இது பீகாரை மையமாக வைத்த பட்ஜெட்டுங்கிறாங்க. ஒரு எளிய விஷயமாக நமக்கு இந்த கணக்கு எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்னென்ன சொல்கிறோம்னா, ஐயா நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது இன்றைக்கி மொத்த செலவு ஒரு மத்திய அரசு செய்யக்கூடிய செலவு, ஒன்றிய அரசு செய்யக்கூடிய செலவில் 20% வாங்கின கடனுக்காக செலவழிக்கிறோங்கிறீங்க. நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, அதாவது இன்றைக்கி இந்தியா 2044 பெருசாக ஆக போகுதுன்னு. நம்ம எளிமையாக ஒரு கேள்வி என்ன கேட்குறோம்னா, பீகாருக்கு நீங்கள் இத்தனை விமான நிலையங்கள் கொடுக்குறீங்க, பீகாருடைய வரவு செலவு கணக்கு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எல்லோரும் சொல்லிட்டாங்க. இதில் கவனிக்கத்தக்க விஷயம், 7 லட்சத்து ரூபாலேருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதனால் யார் பயனடைய போகிறா அப்படின்னா, 12 லட்சம் வரைக்கும் சேலரி வாங்குறவங்க. இன்றைக்கி இந்தியாவில் அடிப்படை சம்பளங்கிறது 15,000 ரூபா. 15,000 ரூபா வாங்கக்கூடிய ஏழை மக்களுக்கு 15,000 ரூபா கொடுக்கல நடுத்தர மக்கள். இன்னும் காமெடி என்னென்னா, இவங்க சொல்கிற ஒரு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபானா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபா சம்பளம். 80,000 ரூபா சம்பளம் வாங்குகிற அளவுக்கு 80,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க நடுத்தர மக்களா? நமக்கு ஒன்றும் புரியல. நடுத்தர மக்கள் 80,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்களா? இன்றைக்கி எத்தனை பேர் 80,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க? சென்னையில் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பேர் 80,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க? இதை எப்படி அவர் உண்மை மாதிரி பேசுகிறாரு? அதையும் தாண்டி நம்ம என்ன கேட்குறோம்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு செக்டார், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது வருமான வரி கட்டக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் குறிப்பாக சொன்னால் பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்களுக்கான பட்ஜெட். வருமான வரி கட்டாத கிட்டத்தட்ட 120 கோடி இந்தியர்கள் இருக்காங்களே, அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? முக்கியமாக இப்போ சாதாரணமாக நானோ நீங்களோ நம்மளாம் ஜிஎஸ்டி கட்டலன்னு கூட சொல்லுங்கள், ஆனால் நம்ம வரி கட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு வணிக வளாகத்துக்கு சென்றாலும் சரி, இல்லை உணவு விடுதிக்கு சென்றாலும் சரி, அங்கே ஜிஎஸ்டி வாங்குகிறாங்க 18%. இந்த 18% ஜிஎஸ்டியை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், அதை ஏன் குறைக்கலை? அதையும் தாண்டி நம்ம என்ன கேட்குறோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பொருளாதார மந்த நிலை இருக்குது, அதாவது வாங்கும் சக்தி ஏழைகள்கிட்ட இல்லை, ஏழைகள்கிட்டையும் நடுத்தர மக்கள்கிட்டையும் வாங்கும் சக்தி இல்லாத போது நீங்கள் பொருளாதாரம் மேம்படுங்கிறீங்களே, எப்படி பொருளாதாரம் மேம்படும்? 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தது. இப்போ 2 மாதமாக நீங்கள் சேலரி கொடுக்கல. சரி, இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பயன்பெறக்கூடியது ரொம்ப ஏழைகள். 100 நாள் வேலை திட்டத்தில் யாருங்க வருவா? அவர்களுக்கு நீங்கள் அந்த பணத்தை ஏற்றி கொடுத்துருக்கலாமா, வேணாமா? ஏன் கொடுக்கல? நமக்கு மக்களுக்கு அவ்வளோ பொருளாதாரம் அந்த இதெல்லாம் தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பாருங்கள், 10 ஆண்டுகளாக நாங்கள் இப்படி பண்ணணும், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேரை வறுமையிலேருந்து மீட்டிருக்கோம், பொருளாதாரம் மேம்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, போன வருஷம் நாங்கள் பட்ஜெட் போட்டோம், இன்னென்னது பண்ணோம், இந்த வருஷம் பட்ஜெட்டில் இன்னென்ன பண்ண போகிறோம் சொல்லவே இல்லையே. எப்போ கேட்டாலும் 1200 கோடிக்கு, அதாவது நியூஸை பார்த்தீங்கன்னா விவசாயத்துறைக்கு 1000 கோடி, அதுக்கு 2000 கோடி, அதுக்கு 3000 கோடி, ரைட்டுங்க, எல்லாம் ஓகே. இதெல்லாம் செலவு பண்ணுறீங்களா? அதான பெரிய கேள்விக்குறி. இதற்கு முன்பு நீங்கள் பட்ஜெட் போட்டிங்களே, செலவு உண்மையிலே பண்ணீங்களா, இல்லை செலவு பண்ணாமல் விட்டுட்டிங்களா? எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எழக்கூடிய கேள்வி, இது சாமானியனை மேலும் மேலும் பிச்சைக்காரனாக்கக்கூடிய பட்ஜெட்டை போட்டுட்ருக்கீங்க. அதாவது நீங்கள் 12 லட்சம் இதை ஒன்றும் சொல்லக்கூடாது. நடிகர் விஜயிலேருந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அதை ஒத்துக்கிறாங்க. எது? நீங்கள் 7 லட்சத்துலேருந்து 12 லட்சம் கொண்டு வரணும். நம்ம அதுலேயே முரண்படுறோம். நீங்கள் 7லேருந்து 12 கொண்டு வந்திருக்கீங்க, அவர்களுக்கு பண்ணிட்டீங்க. 12 லட்ச ரூபாய்க்கு கீழே ஒன்றுமே இல்லாமல் 5,000 ரூபா சம்பளம்னா கொஞ்சம் கணக்கு போட்டுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கே 2 லட்ச ரூபா தான் மொத்தமாக ஆகுது. அதிகபட்சம் 3 லட்சம். இந்த 3 லட்சம் வாங்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? எதுவுமே பண்ணாமல் இது சூப்பரான பட்ஜெட்டு, நாங்கள் ஏழைகளின் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றி விட்டோம்னா என்ன அர்த்தம்? பீகாரை மையமாக வைத்து அந்த பட்ஜெட் போடுறது ஊருக்கே தெரியுமே. 3 விமான நிலையங்கள் பீகாருக்கான கொடுக்குறேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், தமிழ்நாடு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் நம்ம கேட்குறோம். அதே போல் பிஜேபி அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். தமிழ்நாடு அரசு நிறைய கடன் வாங்கிதுன்னு சொல்கிறீங்க, வாய்ச்சவடால் விடுறீங்களே, அமித்ஷாலேருந்து அண்ணாமலை வரைக்கும் பிஜேபி எவ்வளோ கடன் வாங்கியிருக்குங்க லிஸ்ட்டை கொடுங்க. இந்த லட்சணத்தில் போய் பூட்டானுக்கு ஒரு 2000 கோடி கொடுக்குறீங்க, இலங்கைக்கு ஒரு 1000 கோடி கொடுக்குறீங்க. யார் வீட்டு பணத்தை யார் கொடுக்குறீங்க? இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் கூட்டு நீங்கள் குடியமர்த்துறாராம். இருக்கிறவனே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு எப்படி நீங்கள் சாப்பாடு போடுவீங்க? இதை யாரும் கேட்கக்கூடாது. எதாவது கேட்டாங்கன்னா பாரத் மாதா கி ஜெய், அப்புறம் அறநிலையத்துறை, வக்பு வாரியம், இதை தவிர வேறு என்ன தெரியும் பிஜேபிக்கு? தொடர்ந்து சொல்கிறோம், நிர்மலா சீதாராமன்
அதிக தடவை பட்ஜெட் சமர்ப்பித்த பெண் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு மோசமான நிதியமைச்சரை நம்ம பார்க்கவே இல்லை. இவர்கள் காங்கிரஸ் அரசை குறை சொல்கிறாங்க. காங்கிரஸ் இருக்கும்போது இப்படியா இருந்தது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் காங்கிரஸ் போட்ட பஞ்சாயத்து ராஜ்லேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா திட்டங்களையும் நீங்கள் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பொதுத்துறை நிறுவனங்களை ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டு எல்ஐசி மாதிரி எனக்கு நிறுவனங்களை எந்த ரேஞ்சில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? ரயில்வேவை தனியார் மயமாக்கிறதுக்கு வேலை பண்ணிட்டீங்க. ஏற்கனவே விமான நிலையம் தனியார் மயம் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து போர்ட்லாம் அதானிக்கு கொடுத்துட்டீங்க. இப்படி மொத்தத்தையும் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன தான் வேலை பார்க்குறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை என்ன? ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நிதியெல்லாம் வாங்கி அதிகமாக வாங்கி ஸ்டேட்டுக்கு கம்மியாக கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்குறது. இதுதான் வந்து நிதி மேலாண்மையா? இதை யார் வேணால் பண்ணலாமே. இதுக்கு மோடி, இதுக்கு அமித்ஷா, நமக்கு ஒன்றும் புரியலையே. அதாவது பொருளாதாரம்னே தெரியாத 2 பேர் உட்காந்துட்டு பொருளாதாரத்தை ஒன்றுமே குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுகிறாங்க. பொருளாதார நிபுணர்கள் பேசுவது நமக்கு புரியல, நம்ம ஏழைகள் பேசுகிறது பொருளாதார நிபுணருக்கு புரியல. ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம தெளிவாக கேட்குறோம். 12 லட்ச ரூபா அப்படிங்கிற ஒரு தரப்பினருக்கு மட்டும் நீங்கள் ஏற்றம் தந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. ஆனால் அதையே கூட இல்லாமல் சாமானிய மக்களுக்கு நீங்கள் எதை தந்திருக்கிறீர்கள்? தங்கம் விலை குறையும். நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு தானே வந்தீங்க பெட்ரோல் டீசல் விலை குறையும். பெட்ரோல் டீசல் விலை குறைந்தால் உங்களுக்கு சாப்பாட்டு மளிகை பொருள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி இதெல்லாம் கம்மியாகும். வாகனங்களுடைய மக்களுடைய பஸ் பயணம் எல்லாம் குறையும். எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒன்று பண்ணது அவன் சம்பாதிக்கிறது. எது? அவன் சம்பாதிக்கிறதுல 7 லட்ச ரூபாலேருந்து 12 லட்ச ரூபா. இந்த 10 வருஷத்தில் நீங்கள் பண்ண ஒரே சாதனை இதுதான். அப்போ 12 லட்சம் வாங்கக்கூடியவர்கள் நடுத்தர மக்கள் நீங்கள் சொன்னால் இந்தியா தாங்காது. நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ என்ன கூட்டி கழிச்சு என்ன சொல்கிறீங்க? ஒரு மாதத்துக்கு ஒரு மனிதர் 300 ரூபா இருந்தால் வாழலாங்கிறீங்க. நம்ம ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் எம்பிக்கள், அதாவது சிரஞ்சீவியிலேருந்து நடிகை ரேகாலேருந்து ஜெயபிரதாலேருந்து இசைஞானி இளையராஜாலேருந்து டெண்டுல்கர்லேருந்து இவங்களுக்கெல்லாம் மாதம் 36,000 ரூபா நீங்கள் வந்து பென்ஷன் கொடுக்குறீங்க. ஆனால் ஏழைகள் ஆதரவற்ற முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா பென்ஷனுங்கிறீங்க. இந்த 300 ரூபா பென்ஷன் வச்சு அவங்க வாழ்ந்துட முடியுமா? சிரஞ்சீவிலேருந்து ஜெயபிரதாலேருந்து எல்லாம் அடுத்த விட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமையாக இருக்காங்க. இசைஞானி இளையராஜா சொல்கிறோம். அவர் வந்து மோடிக்காக ஓட்டு போட ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறாரு. ஆமாம், ஓடி கூட போவாருங்க. நீங்கள் கொடுக்குற 36,000 ரூபாய்க்கு இப்படி ஓடுறாரு. அவரெல்லாம் என்ன நம்ம சொல்கிறதுன்னு சரி இதில். அதாவது இவர்களெல்லாம் ஏழைகள். நாங்கள் இதை வேடிக்கை பார்த்துட்ருக்கணும். ஐயோ சூப்பராக பாட்டு போட்டுட்ருக்காரு இளையராஜான்ட்டு. காசு வாங்கிட்டு தானேங்க பாட்டு போட்டார், சும்மாவை பாட்டு போட்டார். அல்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் வேஷம். அதாவது பணக்காரர்களுக்கு ஒரு நியாயம், ஏழைகளுக்கு ஒரு நியாயம். உலகம் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். இதில் அதிமுக திமுகங்கிற வேறுபாடே இல்லை. எல்லாம் ஒரு பணக்கார வட்டம் இது. இதில் ஏழைகள் தான் செத்துட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் பொருளாதார நிபுணர்கள் இல்லை சூப்பராக அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரிய மாட்டேது. வாழ்க்கைக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டால் வக்பு வாரியத்தையும் கோயில் கட்டுறதை பற்றியும் கும்பமேளாவை பற்றியும் இந்த கும்பல் கூத்தடிச்சிட்டு இருக்குதுன்னா இவன்கிட்ட போய் நம்ம என்ன பேசுறது? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து பிஜேபிக்கு ஒரு பெரிய நாமம் போட்டால் தான் பிஜேபிக்கு புத்து வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.